மந்தையோடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த வெள்ளாடு ஒன்று மந்தையை விட்டுட்டு பிரிஞ்சு வெகு தூரம் ஓடிடுச்சு. மேய்ப்பை விசில் அடித்து கூப்பிட்டு பார்த்தேன். திரும்பி கூட பார்க்காம போய்கிட்டே இருந்துச்சு அந்த வெள்ளாடு. கோபம் அடைஞ்ச மேய்ப்பேன் பெரிய கல் எடுத்து ஆடு மேலே வீசினான். அது ஆட்டு கொம்பில் பட்டு கொம்பு உடஞ்சி போயிடுச்சு. மேய்ப்பனுக்கு ரொம்ப கவலையாக போச்சு, பயம் வந்துருச்சு. முதலாளிக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுமோன்னு மனசில் குற்ற உணர்வு வந்துருச்சுங்க. திரும்பி வந்த வெள்ளாட்டை அருகில் அழைச்சி தட்டி கொடுத்துக்கிட்டே, என் செல்ல ஆடே, கொம்பு முறிஞ்சதை முதலாளிகிட்ட சொல்லிடாத ஏடுறான். அதுக்கு ஆடு, அறிவு கேட்ட மேய்ப்பனே, நான் சொல்லாமல் இருந்துருவேன், என் முறிந்த கொம்பு காட்டி கொடுத்துருமில்ல, முதலாளி பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவார்ல என்றது. அந்நேரம் பார்த்து முதலாளி திடீர்னு வந்துட்டாருங்க. மேய்ப்பனுக்கு ரொம்ப பயமாக போயிடுச்சு. குற்ற உணர்வுலாம் முகமெல்லாம் வேர்த்து கொட்டிருச்சு. என்னடா முனியா, ஆடுகள்லாம் எப்படி இருக்குது? நல்லா இருக்கு முதலாளி என்றான் மேய்ப்பன். ஏன்டா உன் முகமெல்லாம் வேர்த்து கொட்டுது, என்ன ஆச்சு? என்னடா நடந்துச்சு, உண்மையை சொல்லு அப்படின்னு அதட்டின உடனே பயந்து போன மேய்ப்பேன் நடந்ததெல்லாம் சொல்லிட்டாங்க. சரி ஆடுக்கு ஒன்றும் சேதம் இல்லைல்ல, ஆடு நல்லா தான் இருக்கு ஜம்மா அப்படின்னு சொன்ன உடனே சரி நல்லா பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க. அப்பா, மேய்ப்பனுக்கு குற்ற உணர்வு பயமெல்லாம் போயிடுச்சிங்க, தைரியம் வந்துருச்சுங்க. 1 யோவான் 3:21, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளி என்று தீர்க்காதிருந்தால் நாம் தைரியமாக இருப்போம். நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளி என்று தீர்க்காதிருந்தால் நாம் தைரியமாக இருப்போமா. அதனால் நம்முடைய இருதயம், நம்முடைய மனச்சாட்சி நம்ம குற்றவாளின்னு சொல்லாத அளவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக வாழணும் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.